அப்படி தானே எழுதுறீங்க? இல்லை நீங்கள் எந்த மெத்தடில் எழுதுறீங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு நோட்டை காட்டுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு நோட்டை கொடுங்க பார்ப்போம். நீங்கள் வாங்கம்மா. யூசுஃபா தம்பி, உங்கள் பேர்? அப்துல் ரஹ்மான். காட்டுங்க, நோட்டை காட்டுங்க. நம்ம ஹாஃபிஸ், உங்கள் பேர் என்ன? இத்ரிஸ். இத்ரிஸ், நோட்டை காட்டுங்க பார்ப்போம். அங்கே இருக்கா? எப்பவுமே மெட்டீரியல் கூட இருக்கணும்ல. கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிங்க, புரியுதாம்மா? இப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து போகிறீங்க. அரபி உருது வந்து இங்கே இருக்கணும், தமிழ் வந்து இங்கே இருக்கணும். புரியுதாம்மா? அரபி உருது எங்கே இருக்கணும்? இப்போ இவர் வந்து உருதுவை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கார், தமிழ் எங்கே கொண்டு போகிறார்? நாம் உருது அரபி எங்கே வச்சுருக்கணும்? நம்முடைய ரைட் ஹேண்டுக்கு நேராக இருக்கணும் உருது அரபி. நம்முடைய லெஃப்ட் ஹேண்டுக்கு நேராக என்ன இருக்கணும்? தமிழ். அதை லெஃப்ட்லேயே டீல் பண்ணணும், இதை ரைட்லேயே என்ன செய்யணும்? டீல் பண்ணணும். இதுதான் உயர்ந்த மொழிங்கிறனால இது ரைட்லேருந்து வரும். அப்போ நம்ம எழுதும் போது என்ன செய்யணும்? இன்னிலேருந்து ரைட்டில் எங்கே இருக்கணும்? உருது. உருது வந்து ரைட்டில் இருக்கணும், தமிழ் வந்து லெஃப்டில் இருக்கணும். आप जब अपना सबक लिखते हैं, இப்போ யார் டிரான்ஸ்லேட்? நீங்கள் உருது தெரியும்ல, அங்கே பார்த்து சொல்லுங்கள். आप जब अपना सबक लिखते हैं तो उर्दू को दाईं तरफ से लिखिए. சொல்லுங்க. अपना सबक அப்படின்னா என்ன அர்த்தம்? आप जब अपना सबक लिखते हैं तो उर्दू को दाईं तरफ लिखिए. और तर्जुमा बाईं तरफ से लिखिए. புரிஞ்சுக்கிட்டீங்களா? லெஃப்ட்டுக்கு உருது என்ன? நான் சொல்றதையும் அவர் டிரான்ஸ்லேட் பண்றதையும் நீங்க ஒவ்வொரு லப்சன் உள்வாங்கணும். லெஃப்ட்டுக்கு உருது என்ன? பாய். ரைட்டுக்கு என்ன? தாய். தாய் பாய். அவ்வளவுதான். தால் பா. இது தாலு, இது பா. दाई बाई. ओकेवा? इंशाल्लाह इस तरीके को आप लोग अपनाएंगे. जी आप वहाँ तर्जुमा कीजिए, यहाँ आओ तर्जुमा कीजिए. आप लोग इस तरीके को अपनाएंगे. हाँ கேள்வியா கேளுங்கதா. ஃபாலோ பண்ணலாமா? हाँ इंशाल्लाह. जी आप बैठिए. நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆளாக டிரான்ஸ்லேட் பண்ணோம். இன்னைக்கு கிளாஸில் ஒவ்வொரு ஆள் எந்திரிச்சு வருவீங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸா? இல்லை எல்லாத்துக்குமா? ஓகே. சுவால். உட்காருங்க ஜாவித், உட்காருங்க. உட்கார். கலிமே ஷஹாதத் क्या है? படிங்க. கலிமே ஷஹாதத் क्या है? अर्थ வைங்க. ஷஹாதத்துடைய கலிமா என்ன? ஷஹாதத்துடைய கலிமா என்ன? ஷஹாதத் இஸ்லாம் का दूसरा कलिमा. இஸ்லாம் का சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. இஸ்லாத்தினுடைய இரண்டாம் கலிமா என்ன கலிமா? ஷஹாதத். அதுதான் இப்ப கேள்வி. படிங்க. ஜவாப். ஜவாப் பதில். கலிமே ஷஹாதத் ये है. சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. கலிமா ஷஹாதத் இதுவாகும். கலிமா ஷஹாதத் ये है. படிங்க முதல்ல. கலிமா ஷஹாதத் இதுவாகும். இவரை நான் கொஞ்சம் புதுமையாக பார்க்குறேன். இன்னைக்கு தான் கிளாஸில் பார்க்குறேன் இவரை. அப்படிதானா? இல்லை நேற்று வந்தாரா? நம்ம முன்னாடி கிளாஸ் வந்திருக்காரா? நம்ம வந்திருக்காரா? நம்ம ஊருக்கு போயிருந்தாரோ? லீவா? சரி சரி. எங்கே இருக்கு இடம் அவருக்கு? நல்லா நெருக்கி உட்காந்து. அங்கே ஒரு கேப் இருக்குல்ல, யாரும் வர்றாங்களாமா? ஜாவிதுக்கு பக்கத்தில் யாரும் வர்றாங்களா? இல்லைன்னா தள்ளி உட்காந்துக்குங்க. யாரும் ஆப்ஷன்ட்டா இன்னைக்கு? இல்லாட்ட தள்ளி ஃப்ரீயாக உட்காரு. கலிமா ஷஹாதத் ये है. சொல்லுங்க.
கலிமா ஷஹாதத் இதுவாகும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ इल्लल्लाहु. हम जब अरबी बोलते हैं, हम जब, तो उसका सही तलफ़ुज़ होना चाहिए. उसका सही तर्जुमा சொல்லுங்க. நீ இப்போ யார் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் தான் சரியா வரும். हम जब अरबी बोलते हैं तो उसका सही. வேற யார் அன்னைக்கு 4 பேர் எந்திரிச்சிங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் இப்படி வந்துருக்குமா? பேர் என்ன? யூசுஃபா. யூசுஃப் இப்படி வந்துருங்க. அவருக்கு ஒரு சேர் கொடுத்துருவோமா? இல்லை இப்படி வந்துருக்கு. நிற்கலாம். 2 தர்ஜுமா வைக்கலாம்ல? हम जब अरबी बोलते हैं तो उसका सही तलफ़ुज़ होना चाहिए. அவ்வளவு. நம்ம எப்போ அரபி சொல்றோமோ அப்போ அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு. यही अरबी है. अरबी को अरबी में पढ़ो. अरबी को तमिल में ना पढ़ो. अगर अरबी को तमिल में पढ़ेंगे तो इस तरह पढ़ेंगे. இப்படி படிப்பீங்க. अच्छा अच्छा. அது இன்னும் பெரம்பலூர்ல நிறைய உஸ்தாத்பிகள் இருக்கிறாங்க. அவங்கள பாடம் நடத்துறாங்க. என் பிள்ளைக்கு ஒரு உஸ்தாத்பி பாடம் நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க தெரியுமா? அஷ்ஹது. இப்படி அஷ்ஹது. இது தமிழ். அது வந்து அப்படியே தமிழில் பேசுகிறோமா இல்லையா? அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, வந்து எழுதி போய் அப்படிங்கிற மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு. ये बिल्कुल गलत है. आप लोग समझ रहे हैं मेरा उर्दू? உங்களுக்கு அவருடைய தர்ஜுமாவை விட என்னுடைய உருதுவில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். தம்பி இருக்கிறாரு, யூசுஃப் இருக்கிறாரு, நம்மளை காப்பாற்றுவாரெல்லாம் இருக்கக்கூடாது. வரிசையாக ஒவ்வொரு ஆளும் நிற்க வச்சுருவோம். புரியுதா இல்லையா? அப்போ என்னுடைய உருதுவை கவனிங்க, உள்வாங்க. கிளாஸ் டைம் ரொம்ப சுருக்கமான நேரம். நமக்கு ரமதானுக்குள்ள டார்கெட்டு பெருசு, ஆனால் நேரம் இல்லை நமக்கு. அதனால் அப்பப்போ 4-5 விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய பழக்கம் வெறும் கிதாபாக நம்ம போக மாட்டோம். கிதாபை படிக்கிறது, அரபி சரியாக உச்சரிக்கிறது, உருது பழகிறது, உருதுவினுடைய ஸ்போக்கனையும் நம்மள்ட்ட என்ன செஞ்சிடுறது வந்துடுறது. தர்ஜுமாவுடைய பழக்கமும் உங்கள்கிட்ட வந்துடும். இந்த ஜாமியா அன்வார் ப்ரோக்ராமில் யார் யார் கலந்துக்கிட்டா கை தூக்குங்க. எல்லாரும் வந்துருக்கிறீங்க. அப்போது தர்ஜுமா நம்ம பண்ணும்போது கவனிச்சிங்களா? அவ்வளோ ஸ்பீடு. அப்படியே குற்றாலத்தில் அருவி ஊற்றுற மாதிரி ஊற்றுறாங்க உருதுவை. அதை நம்ம உள்வாங்கி அதை எழுதி அதனுடைய குலாசா, அதனுடைய டோட்டல் 45 நிமிஷத்தை 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணுங்கிறது சவாலான விஷயம். இப்போ இந்த சவால்களை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராஜியாவினுடைய மாணவரும் எதிர்கொள்ளணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ஆமாம். அதுக்காக வேண்டிதான் உங்களுடைய உஸ்தாத் மௌலானா ஃபைசுல் பாரி ஹசரத் தாமத் பரக்காத்துஹு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஹசரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். என்னுடைய மாணவர்கள் உருதுல திறமையாக வரணும் அப்படிங்கிற ஒரு அலாதியான ஒரு விஷன், ஒரு மிஷன், ஒரு லட்சியம் ஹசரத் வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான வாழ்த்துக்குரிய விஷயம். ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டால விழுப்புரம் தாண்டி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டீங்கன்னா யார்கிட்டையும் உருது இருக்காது. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. சரி, ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? இஸ் கலிமா ஷஹாதத் ஏ ஹே. சொல்லுங்க, எல்லாரும் அரபியில் சொல்லுங்க.
முதல்ல ஒரு பார்ட்டுக்கு நம்ம வருவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் படிங்க. கவாஹி தேதா ஹூ, கவாஹி தேதா ஹூ, மை சொல்லுங்கம்மா. அதாவது மைங்கிறது கடைசியில தானே இருக்கு. கவாஹி தேதா ஹூ மை, இதான் தர்ஜுமா. தர்ஜுமான என்னன்னா நேரடி லவ்ஸ் பலவ்ஸ். அதாவது ஃபேனுடைய சுவிட்ச் போட்டா லைட் ஆன் ஆகக்கூடாது, இதுதான் தர்ஜுமா. ஃபேனுடைய சுவிட்ச் போட்டா லைட்டுடைய சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடக்கூடாது, இதான் தர்ஜுமா. இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு அடிச்சு விடுறதுக்கு பேர் தர்ஜுமா இல்ல, அப்படியே கரெக்டா. இப்போ இதுல மை கடைசியா வந்திருக்கு. அப்ப தர்ஜுமா என்ன? கவாஹி தேதா ஹூ சொல்லுங்க. தர்ஜுமா சொல்லுங்க. இப்போ மை கே, கே அப்படிங்கிறது அன்னைக்கே வந்துச்சு. அப்போ கவாஹி தேதா ஹூ மை கே சேர்த்து சொல்லுங்க. இப்போ இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? வார்த்தைக்கு வார்த்தை லவ்ஸ் பலவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களாமா? தனித்தனி வார்த்தை. கவாஹி தேதா ஹூ சாட்சி கூறுகிறேன், மை நான், கே என்ன அர்த்தம்? அதாவது கேனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா கே சிவா படிங்க. இல்ல எல்லாரும் உருது எல்லாரும் படிச்சிடணும். अल्लाह ताला के सिवा कोई महबूद नहीं. சொல்லுங்க. இப்போ நீங்க அல்லாஹ் தஆலாவை தவிர கோயி அப்படின்னா யாரும், மஅபூத் வணங்கப்படக்கூடியவன் இல்லை. அல்லாஹ் தஆலாவை தவிர அதான் வணங்கப்படக்கூடியவன்கிறத வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா கே சிவா கோயி மஅபூத் நஹி. சொல்லுங்க எல்லாரும். நஹி. நீங்க இத்ரிஸ் தர்ஜுமா வைங்க. சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா கே சிவா என்ன அர்த்தம்? கோயி யாரும், மஅபூத் வணங்க தகுதியானவன், நஹி இல்லை. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வ அஷ்ஹது गवाही देता हूं मैं. अशहदू को उर्दू என்ன? तमिल என்ன? अशहदू उसका तर्जुमा उर्दू में बोलो, तमिल में बोलो. சாட்சி கூறுகிறேன் நான். தர்ஜுமா புரியுதா? அதாவது நான் சாட்சி கூறுகிறனாலும் சாட்சி கூறினாலும் ஒண்ணுதான். எனக்கு என்ன தேவைன்னா அக்யூரேட்டா இருக்கணும். ஃபேன் சுவிட்ச் போட்டா ஃபேன் மட்டும்தான், லைட் எல்லாம் கிடையாது. அப்போ கவாஹி தேதா ஹூ மை என்ன அர்த்தம்? கே. இந்த அதாவதுக்கு அரபில வார்த்தை கிடையாது. அதாவதுக்கு அரபில அது உருது வார்த்தை. அரபில சொல்றாங்க தஃப்சீர், ஹர்ஃபு தஃப்சீர், அது இந்த இடத்துல தேவையில்லை, அதனால கொண்டு வரும். அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் अल्लाह के बंदे और படிக்கிறது தெரியுதா? ப்ரொனன்சியேஷன் தெரியுதா? और उसके रसूल हैं. சொல்லுங்கம்மா.
அல்லாஹ்வுடைய பந்தே அடியானாகவும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார்கள். और उसके அப்படின்னு இருக்கு. அப்ப அதுக்கு அல்லாஹ்வுடையன்னு சொல்றதா இல்ல அவனுடையன்னு சொல்றதா? என்ன சொல்லணும்? அவனுடைய. தர்ஜுமா நேரடி வார்த்தையினுடைய தர்ஜுமா நம்ம செய்யணும் எப்பவுமே. நாம பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு அள்ளி போடக்கூடாது, விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. தர்ஜுமா என்ன? और उसके रसूल हैं படிங்க. மேலும் அவனுடைய தூதராக இருக்கிறார்கள். और उसके रसूल हैं என்ன அர்த்தம்? மேலும் அவனுடைய தூதராக இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க உட்காருங்க. யூசுப், அடுத்த டிரான்ஸ்லேட்டர் யாரு? मुतरज्जिम आइए और यहाँ खड़िए. मुतरज्जिम, मुतरज्जिम का माना क्या है? ट्रांसलेटर. मुतरज्जिम आइए यहाँ खड़िए, जो भी आना चाहते हैं तशरीफ लाइए. जो उर्दू ठीक बोलते हैं वो आगे आइए. उर्दू नल्ला सरलमा पेसुறவங்க யாரு? सुहेल यारे आइए. ये तो हमारे अंदर की बात है, आप डरिए मत. இப்ப கவனிங்க. சுவால், கேள்வி. ईमान मुजमल क्या है? ईमान मुजमल क्या है? ईमान मुजमल क्या है? जी तर्जुमा कीजिए. जी ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்க, ஆனா என்ன சொல்ல வர்றீங்க தெரியல. இப்படி இருக்கிறீங்க. எட்ல உருது தெரியும்ல ஓரளவு? எந்த ஊர் நீங்க? சேலமா? தமிழ்நாட்டுக்கே உருதுனுடைய மர்கஸ் சேலம். சேலம் மசாயிர்ல ஒட்டு மொத்தமா உருது பசங்க தான் இருக்காங்க. சொல்லுங்க, ஈமான் முஜ்மல் கியா ஹே? ஈமான் முஜ்மலுக்கு நீங்க அர்த்தம் சொல்ல வேணாம், கியா ஹேக்கு அர்த்தம் தெரியும்ல? சொல்லுங்க. அப்போ வீட்டில் உருது பேசுவீங்களா? அப்படின்னா சொல்லுங்க. எப்படி விளக்கி சொல்லணுமா? விளக்கவே தேவையில்லை. உங்களை நான் விளக்க சொல்லவே இல்லையே, டிரான்ஸ்லேட் மட்டும் தான் செய்ய சொல்றேன். ஈமான் முஜ்மல் என்றால் என்ன சொல்லுங்க. அவ்வளவுதான், ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியான வார்த்தை தானே, ஓரளவு ஈஸி தானே. இந்த கியாக எல்லாம் ஏற்கனவே வந்துச்சுல்ல. ஜவாப் படிங்க. ईमान मुजमल ये है. ईमान मुजमल ये है. ईमान मुजमल ये है. ईमान मुजमल ये है. हाँ சொல்லுங்க. இதுவாகும். ईमान मुजमल. आमन्तु बिल्लाहि कमा हुआ बिअस्माइही व सिफातिही व क़बिलतु जमीअ अहकामिही. எல்லாரும் அரபி கரெக்டா படிங்க. த ஆமன்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. उर्दू उर्दू अरबी को अरबी में बोलिए. अरबी अरबी ले बोलिए और पढ़िए. அரபிய அரபியில சொல்லுங்க, அரபிய அரபியிலே படிங்க. ஆமந்து இல்ல, என்னது ஆமந்து. அந்த தூல தான் நம்முடைய தௌஹீத் இருக்கு. அந்த தூல தான் என்ன இருக்கு? தௌஹீத் இருக்கு.
ஆமந்த முகாத்தபு, ஆமந்து முத்தகல்லிம், ஆமந்தி வாஹித் முகாத்தபத்துல் ஹாதிரா. சர்ஃப்ல சீகா சொல்லி பழக்கம் இருக்க எல்லாத்துக்கும். சீகா சொல்றதுல ஜரப சீகா வாஹித் முதக்கர் காயிப் ஜமீர் ஹுவ அதெல்லாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி சீகா சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை. ஆமா, அப்போ ஆமந்தூக்கு என்ன சீகா? சும்மா சொல்லுங்க. சீகா வாஹித் முத்தகல்லிம். மாதி மஅரூஃப் முஸ்பத்லாம் இருக்கு தெரியுமா? அது நான்லாம் ஒன்னா ஜும்ரால மீசான்ல எழுத விடுவேன், விரல்லாம் நடுங்கும். ஒவ்வொரு நாளைக்கும் 144 சீகா எழுத விடுவோம். பக்கத்தில் ஆமந்து போடணும். சீகா வாஹித் முத்தகல்லிம் மாதி மஅரூஃப் முஸ்பத் ஜமீர் அன, இப்படி 14க்கும் எழுதணும். 14 பெருக்கல் 40 கொடுப்போம். எப்படி? 14 பெருக்கல் 40, 14 பெருக்கல் 20, 14 பெருக்கல் 100. பரீட்சையில் 25 பக்கம் எழுதுவாங்க. 25 பக்கம் விரல் நடுங்க எழுதுவாங்க. இது எதுக்கு எழுத விடுறது அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் திறமை வரும். என்ன வரும்? அரபியினுடைய ஹேண்ட் ரைட்டிங் திறமை வர்றதுக்காக வேண்டி மீசான் எழுதும். அந்த மாதிரி மீசான் படிச்சிருக்கீங்களா? இல்லையா? ஓ ரைட். இல்லை, இங்குள்ள மெத்தேடு என்னன்னு தெரியல. மீசான் யார்கிட்ட படிச்சீங்க? இந்தமா தமிழ் மட்டும். அவ்வளோதான். அது சீகா சொல்ல மாட்டீங்க. ஓ, ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்திருக்கிறீங்க. சரி சரி, உட்காரு. இப்போ ஆமன் தூக்கு என்ன அர்த்தம்? ஈமான் லாயா மை படிங்க. ஈமான் லாயா தர்ஜுமா. ஈமான் கொண்டேன். ஓகே, ஈமான் லாயா அதாவது லாயானா கொண்டு வருது, ஜாமா கொண்டு வருது. ஈமான் ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு உருதுல இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஈமான் லாயா மை, ஈமான் ஏற்றுக்கொண்டேன் நான். அல்லாஹ் பர், அல்லாஹ் பர். இல்ல உருது படிச்சிருங்க, எல்லாரும் உருது படிச்சிருங்க. அல்லாஹ் பர். தர்ஜுமா நீங்க வைங்க. ஈமான் லாயாமை அல்லாஹ் பர். எல்லாரும் படிங்க. என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டேன் நான், அதாவது அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன். ஈமானுக்கு ஈமான் என்று சொல்றது சரியான பொருத்தமான அர்த்தமா இருக்கும். ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன் தமிழ்ல சொல்லுவாங்க. உருதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, யகீன் லாயா மை. ஆமந்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? இப்ப நாளைக்கு நான் கேட்டா இந்த வார்த்தை நீங்க சொல்லணும். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்க ஈமானுக்கு? யகீன் லாயா மை. என்ன அர்த்தம்? அதேதான், ஈமான் கொண்டேன் நான், உறுதி கொண்டேன் நான், உறுதி கொண்டேன் நான். அல்லாஹ் பர் என்ன அர்த்தம்? சரி, ஜைசா கே படிங்க. वो अपने नामों और सिफतों के साथ है, जैसा के என்ன அர்த்தம்? புது வார்த்தையா இருக்குல்ல. ஜைசா கே எப்படி என்றால் எழுதிக்கிங்க. சில வார்த்தைகள் புதுசா வரும். ஜைசா கே என்ன அர்த்தம்? எப்படி என்றால். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜைசா கே எப்படி என்றால். वो अपने नामों, ஓவுக்கு என்ன அர்த்தம்? அதாவது எது புதுசா இருக்கோ அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. பழச நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறமா நீங்க நோட்ல உட்காந்து ஃப்ரீயா மக்ரிப் பிறகு இஷாவுக்கு பிறகு ஃப்ரீயா நல்லா அழகா நீங்க எழுதி வச்சுக்கணும். உங்களுடைய ஃபியூச்சருக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நான் உங்களுடைய நோட்டை செக் பண்ணி அதில் நான் சிக்னேச்சர் போடுறது அப்படிங்கிறது அது 1ஆம் சும்ரா 2ஆம் சும்ரா. நீங்கள் 4, 5, 6 இருக்கிறதுனால அந்த அளவுக்கு டைமிங் இல்லை. நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னா உங்களுடைய நோட்டில் உள்ளதை நீங்கள் என்கிட்ட சொன்னால் போதும். கரெக்டாக தப்பு இல்லாமல் நீங்கள் சொன்னால் போதும். சரிங்களா? ஜெய்சா கே என்ன அர்த்தம்?
எப்படி என்றால் ஓ அவன், अपने नामों, अपने नामों, नामना नेम इंग्लिश, वो अपने नामोना அவனுடைய பெயர்கள். நாமோ உருதுவில் ஜமாவுடைய அடையாளம் வாவ் நூன் யா நூன். இந்த மேட்டரை நோட் பண்ணுங்க, நோட் த பாயிண்ட். உருதுவில் ஜமாவுடைய அடையாளம் வாவ் நூன் அல்லது யா நூன். இந்த இடத்துல வாவ் நூன் வந்திருக்கா? இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? வாவ் நூன் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தன்னுடைய பெயர்கள், நேம்ஸ், நேம் நேம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ். அப்படியா? இங்கிலீஷ்ல இஎஸ் போடுறாங்களா கடைசியில் இங்கிலீஷ்ல. அது மாதிரி உருதுல ஜமாவுடைய அடையாளம் என்ன சொல்லுங்க? வாவ் நூன். அப்போ நாமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயர்கள். और சொல்லுங்க, மேலும் சிஃபத்தோ தன்மைகள். சிஃபத்தோங்க அர்த்தம் என்ன? தன்மைகள். सिफतों के साथ है, सिफतों के தன்மைகளோடு இருக்கிறான். சாத் ஹேனா என்ன அர்த்தம்? தன்மைகளோடு இருக்கிறான். டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கிட்டு, நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் உங்களுக்காக வேண்டி, நீங்க அழகா புரியுங்க. புரியலன்னா கேளுங்க. சிஃபத்தோன்னா என்ன அர்த்தம்? நாமோனா என்ன அர்த்தம்? சாத் ஹே, அந்த தன்மைகளோடு. சாத்னா என்ன அர்த்தம்? ம உடன், தன்மைகளோடு இருக்கிறான். தன்மைகளோடு இருக்கிறான். இங்கிலீஷ்ல யார் இதுல ரொம்ப எப்படி சொல்றது திறமையான ஆறுங்க? யாரு? ஆசிம். இவர் பேரா? ஆசிஃப். ஆசிஃப். என்ன படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ்? +2 முடிச்சிருக்கீங்களா? பிபிஏ. பிபிஏ தேர்ட் இயர், ஃபைனல் இயரா? சரி. இப்போ நீங்க எல்லாத்துக்கும் தர்ஜுமா வைங்க. முத்தரஜிம் ஈமான் லாயாமை படிங்க, தர்ஜுமா வைங்க. எல்லாரும் கவனிங்க. மை அதையும் சேர்த்து எங்க ஸ்டாப் பண்ணுமோ அங்க ஸ்டாப் பண்ணுங்க. கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். அவர் சொல்றது கவனிங்க. அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன். ஜெய்சா கே. கொஞ்சம் கொஞ்சமா. ஜெய்சா கே. எப்படி என்றால், அதாவது ஓ அப்னே நாமோ, நாமோ நாமோ और वो अपने नामोना அவனுடைய இல்ல, தன்னுடைய. தன்னுடைய பெயர்கள் और सिफतों के साथ है. மேலும் அவனுடைய தன்மைகளுடன் இருக்கிறான். தன்மைகளுடன் இருக்கிறான். புரியுதா? இதுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து படிங்க. और मैंने, और मैंने, और मैंने उसके तमाम अहकाम कबूल किए. और मैंने उसके तमाम अहकाम कबूल किए. சொல்லுங்க மார்த்தம். சுஹேல் தானே உங்க பேரு? சுஹேலா? உஸ்கே அவனுடைய. உஸ்கேனா என்ன அர்த்தம்? தமாம்
அனைத்து அனைத்து அஹ்காம் சட்டங்கள் சட்டங்களை. அஹ்காம்னா என்ன அர்த்தம்? சட்டங்களை தனித்தனி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க. தமாம் என்ன அர்த்தம்? அனைத்து. அஹ்காம் சட்டங்கள். கபூல் கியே ஏற்றுக்கொண்டேன். கபூல் கியேனா தமாம் என்ன அர்த்தம்? அனைத்து. அஹ்காம் கபூல் கியே ஏற்றுக்கொண்டேன். ஓகேவா? நீங்க உட்காருங்க. இப்போ இந்த ஈமான் லாயாமை அதுல இருந்து கரெக்டா அர்த்தம் வைக்கணும். அடுத்த नेक्स्ट तालिब इल्म यार कौन तर्जुमा करेंगे? आसिफ, आसिफ आइए खड़िए। जी ஈமான் லாயாமை கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க, படிங்க, அப்புறம் தர்ஜுமாங்க. ஈமான் லாயாமை அல்லாஹ் தர்ஜுமா. ஈமான் லாயாமை என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டேன் நான். ஜெய்சா கே எப்படி என்றால் अपने தன்னுடைய பெயர்கள் साथ है தன்மைகளோடு இருக்கிறான். மைனே, இந்த நே அப்படிங்கிறது உருதுவின் முத்தக்கல்லிமின் அடையாளம். நே அப்படின்னு போடுங்க, முத்தக்கல்லிமுடைய அடையாளம். உருது போடத்த இல்லை. நே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? முத்தக்கல்லிம் இல்லை, ஃபாயிலுடைய அடையாளம். நே அப்படிங்கிறது எதனுடைய அடையாளம்? ஃபஅல் ஃபாயில் மஃஊல் இருக்குல்ல, அதுல ஃபாயிலோடு நே வரும். மைனே சொல்லுங்க. கபூல் கியே, கபூல் கியா, கபூல் கியே ரெண்டு உருதுல யூஸ் பண்ணலாம். புரியுதா இல்லையா? நீங்க நடுவில் உள்ளவங்க எந்திரிங்க. உங்க பேர் என்னம்மா? சுஹேலுக்கு பக்கத்துல அவரு. நீ உட்காரலாம். ஆதம், ஆதம் கனி. மாஷா அல்லாஹ். எந்த ஊரு? திருச்சியா? எந்த ஏரியா? துவாகுடி. ஓ, படிக்கிறீங்க ஈமான். கவனிங்க எல்லாரும். சாட்சியா? ஈமான் கொண்டேன் நான். சிஃபத்துகள். ஆஹா, நல்லா இருக்கே தர்ஜுமா. சிஃபத்துகள் தங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் கலந்து சில பேர் பேசுற மாதிரி. தர்ஜுமா அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பழக்கணும். புரியுதா இல்லையா? இந்த தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, ஊடால ஊடால இங்கிலீஷ் வார்த்தையும் உருது வார்த்தையும் வர்றது அது செந்தமிழ் கிடையாது. செந்தமிழ் எப்படி இருக்கணும்? முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தையை முழுசா பயன்படுத்தணும். நேற்று சுதந்திர தின நிகழ்ச்சி பெரம்பலூர் மாவட்ட அளவில் ஜமாத்துல் அளவில் நடந்துச்சு. அதில் நம்மளும் இன்னொரு ஹசரத்து சிறப்பு பேச்சாளராக கொடுத்தாங்க. அப்போ தான் நான் ஒரு கிதாபை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காயிதே மில்லத் இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, முஸ்லீம் லீக்கினுடைய மிகப்பெரிய ஆளுமை. காயிதே மில்லத்தை பற்றி தெரியுமா?
அவங்களுக்குள்ள போயிட்டோம்னா அப்புறம் அது ஒரு 12.5 ஆயிரும். நான் சிம்பிளா சொல்ல வர்றேன். அவங்க பாராளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கிறாங்க. தமிழ் தமிழ் உலகளாவிய அளவில் 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மொழி. எத்தனை ஆண்டு? 17,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி காயிதே மில்லத் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஹிஜ்ரி எத்தனாவதுல நாம இருக்கிறோம்? ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க? 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் உருவாயிருச்சுன்ட்டு அவங்க தன்னுடைய ஆய்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எங்க போய்? டெல்லி பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் தமிழை தேசிய மொழியாக ஆக்கியே ஆகணும். உருது, இது ஹிந்தி, சமஸ்கிருதம் வேண்டாம், இந்திய தேசிய மொழியாக எது இருக்கணும் அப்படின்னு அவங்க குரல் கொடுத்தாங்க. உடனே எலெக்ஷன் நடந்துச்சு. சரி, உங்க வார்த்தைக்கு நாங்க கட்ட போடுறோம், நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க தேசிய மொழியாக எதை அறிவிக்கிறோம். ஓட்டெடுப்பு நடந்துச்சு. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஹிந்தி ஜெயிச்சிருச்சு. எத்தனை ஓட்டு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு, உருது பக்கம். அந்த ஒரு ஓட்டு ஹிந்தி பக்கம் போனதுனால இந்தியாவினுடைய தேசிய மொழியாக எது ஆயிடுச்சு? இப்போ ஹிந்தி ஆயிருச்சு. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழ் வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழில் பேசியிருப்பாங்க. அவருடைய காலத்தில் அவர்கள் போராடியது தமிழுக்காக. ஆனால் நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு தமிழுக்குள்ள இங்கிலீஷில் கொண்டு வந்துட்டோம். இது என்னது? இது உடனே ஃபேன் வருதா? அவ்வளோதான். இப்படிதான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு நான் காத்தாடின்னு சொன்னேன்னு வையே, சரி ஹஜ்ரத் பாவம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க வேண்டியவர் இப்போ பிறந்துட்டாரு போல இருக்கு. இதுக்கு பேர் நான் காத்தாடின்னு சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்க? பாவம் ஹஜ்ரத் ஃபேன். சில பேர் பிஸ்கெட்டை வந்து பிஸ்கெட்னு சொல்ல மாட்டாங்க, ஹஜ்ரத் அந்த ரொட்டியை கொடுங்க அப்படிமா. என்ன சொல்லுவாங்க? ரொட்டி, மேரி பிஸ்கெட் இருக்குல்ல, ஹஜ்ரத் அந்த ரொட்டியை கொடுங்க அப்படிம்பா. அது எனக்கே சிரிப்பா இருக்கும். சில பேர் காத்தாடிம்பாங்க, அது கேட்டா. ஆனால் உண்மையான செந்தமிழ் வந்து காத்தாடி. அப்போ தமிழை வந்து நாம பாதுகாக்கணும். தமிழை என்ன செய்யணும்? ஆமா. அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மை, இப்போ உருது நீங்க பழகுறீங்கன்னா முழுக்க முழுக்க உருதுவாக இருக்கணும். புரியுதா இல்லையா? சரி, சிஃபத்தோं के साथ है சொல்லுங்கம்மா நீங்க. தன்மைகளோடு, சிஃபத்துகளோடுன்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல சொல்லிடணும். और मैंने என்ன அர்த்தம்? तशरीफ, क्या आपने इस बेटी को कबूल किया அப்படின்னு சொல்லி ஈஜாப் கபூல்ல கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் நீங்க தயாராகிறதுக்காண்டி சொல்றேன். வக்கீல் இடத்துல வச்சு என்ன கேட்பாங்க? இன்னார் தான் வக்கீல், அவருடைய பிள்ளையை உங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேன். क्या आपने कबूल किया? हाँ मैंने कबूल किया. हाँ मैंने அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக உருதுலையும் சொல்லலாம். இன்றைக்கே சொல்லிடுறாதீங்க, அதுக்கான ஒரு நேரங்கள் காலங்கள் வரும்போது சொல்லுங்க. சரியா? கபூல் அப்படிங்கிறது அரபிலையும் யூஸ் ஆகுது, உருதுலையும் யூஸ் ஆகுது. புரியுதா இல்லையா? அப்போ கபூல் கீன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொண்டேன். வகபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. வகபில்து உருதுல சொல்லுங்க. கபில்து உருதுல என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லணும். கபூல் கியா. கபில்து உருதுல என்ன அர்த்தம்? ஜமீஅ அஹ்காமிஹி உருதுல சொல்லுங்க. உஸ்கே தமாம் அஹ்காம். ஆமா, எதுக்கு நேரம் எது வருதுங்கிறது தெரியணும். உருது ஏதோ ஒரு இடத்துல கிடக்கு, அரபி ஏதோ ஒரு இடத்துல கிடக்குன்னு இல்லை. கபில் தூ கீழே என்ன வரணும்? உருது. மைனே கபூல் கியே. ஜமீஅ அஹ்காமிஹி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமன்து பில்லாஹி. அல்லாஹ் பர். பில்லாஹினா கமா ஹுவ ஜைசா கே ஓ. ஜைசா கே ஹுவ என்ன அர்த்தம் தமிழ்ல?
தமிழ்ல அவன், அவன் ஒரு ஆண். அது உருதுல ஓ, வாவ் ஹா எழுதுவோம். ஆனா அந்த ஹா ப்ரொனன்ஷன்ல வராது. ஓ அப்படின்லாம் சொல்ல தெரியல. ஓ, டபிள்யூ ஓ இருக்குல்ல, டபிள்யூ ஓ, அவ்வளவுதான் ஓ. ஜெய்சா அரபி என்ன சொன்ன? கமா ஹுவ, என்ன அர்த்தம் அதுக்கு? கமா ஹுவ பி அஸ்மாஇஹிக்கு என்ன அர்த்தம்? பி அஸ்மாஇஹிக்கு உருது என்ன? अपने नामों, व सिफातिही, सिफातों के साथ, அதையும் சேர்த்துக்கணும். வ கபில் து ஜமீ அஹ்காமிஹி வந்துருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ 4 பக்கத்தை நான் கடத்திட்டு போயிருவேன், ஆனா நீங்க முழுசா உள்வாங்க மாட்டீங்க. அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொண்டு போறேன். இப்போ நீங்க 4வதா இருக்கீங்களா? உங்க பேர் என்னமா? முகமது கைஃப். ஓ, முகமது கைஃப். எந்த ஊரு? திண்டுக்கல். உருது மட்டும் சொல்லுங்க, தமிழ் வேணாம், உருது மட்டும் படிங்க. லாயே இல்ல, லாயா. और सिफतों के, सिफतों के, நான் வந்து நீங்க யார் யார் எவ்வளவு உள் வாங்கி இருக்கிறீங்கிறத செக் பண்றானா, புரியுதா இல்லையா? நீங்க கொஞ்சம் கம்மியா உள் வாங்கின மாதிரி தெரியுது. நல்ல சொல்றதெல்லாம் நிறைய உள் வாங்கணும், புரியுதா இல்லையா? எந்த உஸ்தாத் இந்த இடத்துல வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய மேட்டரை முழுசா ஓர்மையோடு கவனிக்கணும். செய்யலாமா? உட்காரு. நீங்க எப்படிமா? கண்ணாடி போட்டிருக்கீங்களா? உங்க பேர் இத்ரிஸ் யூனுஸ், பேர் என்ன? ஃபாரூக். ஃபாரூக். உருது படிங்க. उसके उसके तमाम अहकाम कबूल किए. उकर सवाल, ईमान मुफस्सल क्या है? ईमान मुफस्सल क्या है? ईमान मुफस्सल क्या है? ईमान मुफस्सल क्या है? ईमान मुफस्सल என்றால் என்ன? ஈமான் முஃபஸ்ஸல் என்றால் என்ன? ஈமான் முஃபஸ்ஸலுக்கு அது அரபி வார்த்தையா இருக்கிறனால அரபியாவே வச்சுக்கணும். ஆனா அந்த அரபி வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் சொல்லலாம். ஈமான் முஃபஸ்ஸல் என்ன அர்த்தமா? தஃப்ஸீல். ஃபஸ்ஸல யுஃபஸ்ஸிலு தஃப்ஸீலன் ஃபஹுவ முஃபஸ்ஸிலுன் வ ஃபுஸ்ஸில யுஃபஸ்ஸலு தஃப்ஸீலன் ஃபஹுவ முஃபஸ்ஸலுன். முஃபஸ்ஸல் வந்துருச்சா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்ன அர்த்தம் சொன்னீங்க? விளக்கப்பட்ட, விளக்கமாக கூறப்பட்ட, தெளிவாக்கப்பட்ட. அப்போ அந்த அரபி வார்த்தை உள்ள வருதா உங்களுக்கு? ஈஸியா தானே இருக்கு. அரபி ஏற்கனவே பழகுனதை இங்க நீங்க அதை சப்போர்ட்டா யூஸ் பண்றீங்க. அதை தெரிஞ்சுக்குங்க முதல்ல. உருதுங்கிறது புதுசா உருவாக்கப்பட்டதில்லை. நாளை இந்த மொழிகளுடைய கலப்படம் தான் உருது. அப்ப ஈமான் முஃபஸ்ஸல்னா என்ன அர்த்தம்? விளக்கப்பட்ட ஈமான், தெளிவாக்கப்பட்ட. இப்ப இதுக்கு முன்னாடி படிச்ச ஈமான் முஜ்மல், ஒரு வார்த்தை தெரியல, முஃபஸ்ஸல் என்ன அர்த்தம் தெரியல. நாங்க என்ன பண்ணுவோம்? ஆரம்பத்துல இருந்து வருவோம். ஃபஸ்ஸல யுஃபஸ்ஸிலு தஃப்ஸீலன் ஃபஹுவ முஃபஸ்ஸிலுன் வ ஃபுஸ்ஸில யுஃபஸ்ஸலு தஃப்ஸீலன் ஃபஹுவ முஃபஸ்ஸல். ஓ, மஃபூல். முஃபஸ்ஸல் வந்து மஃபூல். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? தெளிவாக்கப்பட்டது, விரிவாக்கப்பட்டது. அல் அம்ரு ஃபஸ்ஸில் வன் நஹ்யு லா துஃபஸ்ஸில். அப்ப இந்த மாதிரி சர்ஃபை வந்து நாம என்ன செய்யணும்? உள்ள கொண்டு வரும். முடிஞ்சா? இப்ப ஈமான் முஃபஸ்ஸல் கியா ஹே என்ன அர்த்தம் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஜவாப், பதில்,
ईमान मुफस्सल ये है, ईमान मुफस्सल इदुआहुम, आमन्तु बिल्लाहि व मलाइकतिहि व कुतुबिहि व रुसुलिहि वल यौमिल आखिरि वल क़द्रि खैरिहि व शर्रिहि मिनल्लाहि तआला वल बअसी बअदल मौत. என்ன இது பண்ணலையா? ஒருத்தர் எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல. ரைட்டு. இப்போ இதை நீங்க கவனிக்கிறீங்க. இது ஈமான் முஃபஸ்ஸல் எல்லாத்துக்கும் அரபில மனப்பாடமா சொல்லாமா? ஐந்தாவது உங்க யூசுப் தானே சொன்னீங்க? அப்துல் ரஹ்மான் பக்கத்தில் உங்க பேர் என்ன? ஷாகுல் ஹமீதா, ஷாருக் ரஷீத், ஷாருக் ரஷீதா, ஷாருக் ரஷீத். ஓ, எந்த ஊர் நீங்க? திருச்சி. சொல்லுங்க மனப்பாடமா, போர்டை பார்க்காம. குத்துபிஹி தம்பி நீங்க ஸ்கேல் வச்சிருக்கிறார்ல அவர் பக்கத்துல, உங்க பேர் என்ன? ஆபித். எந்த ஊரு? வீக்கலத்தூர். சொல்லுங்க மனப்பாடமா, போர்டை பார்க்க கூடாது. வல் பஅசி பஅதல் மௌத். கரெக்டாக நம்ம அந்த அரபியாக சொல்லணும். अरबी को अरबी में पढ़ो और बोलो. अरबी को अरबी में पढ़ो और அரபியில சொல்லுங்க, அரபியாவே சொல்லுங்க. அரபியில நம்ம பயான் பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய திறமை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்துக்கணும். இப்போ வாங்க நீங்க உட்காருங்க. ஈமான் லாயாமை தர்ஜுமா நீங்களே சொல்லணும். ஈமான் கொண்டேன் நான் அல்லாஹ் பர், அல்லாஹ்வின் மீது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை. और उसके மேலும் அவனுடைய ஃபரிஷ்தோம் பர். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே நோட் பண்ணுங்க. ஃபரிஷ்தோ, ஃபரிஷ்தோ. மலாயிகாவுக்கு உருது என்ன? ஃபரிஷ்தா. அதனுடைய ஜமா ஃபரிஷ்தோ. வாவ் நூன் எதனுடைய அடையாளம்? விஷயத்தை அப்பப்போ உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. வாவ் நூன் யா நூன் உருதுல என்ன அடையாளம்? அப்போ ஃபரிஷ்தோ ஜமா என்ன அர்த்தம்? வானவர்கள். ஃபரிஷ்தோனா ஃபரிஷ்தோம் பர், வானவர்கள் மீது. और उसकी किताबों पर, और उसकी किताबों पर என்ன அர்த்தம்? வேதங்கள் மீது, கிதாபுகள் மீது. பியூர் தமிழ்ல சொல்றாருன்னா வேதங்களின் மீது. வருசுலிஹி அதுக்கு என்ன அர்த்தம் கீழே? और उसके रसूलों पर, और उसके रसूलों पर, और क़ियामत के दिन पर. சரி, முதல்ல நம்ம தர்ஜுமால இருந்து வருவோம். ஈமான் லாயாமை. இதுல ஒரு சின்ன மேட்டர் தெரிஞ்சுக்குங்க. வாஹித் முத்தகல்லிம் முதக்கரா இருந்தா லாயா, வாஹித் முத்தகல்லிம் முஅன்னஸா இருந்தா ஈமான் லாயி, ஹம்சா யா, முதக்கர் முஅன்னஸுடைய அடையாளம். சரியா? ஈமான் லாயா எதனுடைய அடையாளம்? முதக்கர். ஈமான் லாயி. சரி, ஈமான் லாயா மை என்ன அர்த்தம்? முதல்ல நான் இருக்கா? இதான் தர்ஜுமா. ஈமான் கொண்டேன் அல்லாஹ் பர்,
और उसके फरिश्तों पर அவனுடைய और उसकी किताबों पर और उसके रसूलों पर அவனுடைய ரசூலோ ரசூல் அரபிலையும் வருது உருதுலையும் வருது தமிழ்லையும் ரசூல்மார்கள்னு சொல்றாங்க. உண்மையான தெளிவான தமிழ் என்ன? தூதுவர்கள், தூதர்கள் மீது. और उसके रसूलों पर என்ன அர்த்தம்? அவனுடைய और क़ियामत के दिन पर क़ियामत நாளின் மீது और इस पर और மேலும் இதன் மீது और इस पर மேலும் के கேவுக்கு அர்த்தம் என்ன? இதுல ஏதாவது பொது வார்த்தை வந்துச்சா? இப்போ இது வரைக்கும் எல்லாம் ஈஸி தானே. அல்லாஹ் பர், உஸ்கே ரசூலும் பர், உஸ்கே ஃபரிஷ்தோம் பர், உஸ்கே கிதாபோம் பர். இதுல ஏதாவது புது வார்த்தை இருக்கா? ஃபரிஷ்தாங்கிறது புது வார்த்தை. பாக்கி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே. அப்ப நம்ம அதே மாதிரி சொல்லணும். கிதாபை பார்க்காமே சொல்லலாம். ஈமான் லாயாமை, अल्लाह पर और उसके फरिश्तों पर और उसके किताबों पर और उसके रसूलों पर. இதுல யாரும் கூட்டத்துல கோவிந்தா இல்லையே, எல்லாத்துக்கும் ஓகே தானே. சில பேர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணுமே புரியாது, ஆனா வண்டியை ஓட்டிடுவாங்க, கரெக்டா ஓட்டிடுவாங்க. தனியா பிடிச்சா தெரியும் ஒண்ணுமே இருக்காது, ஜீரோவா இருப்பாங்க. அப்படி நம்ம ஆகாம நாம கூட்டத்தோட கூட்டமா உள்வாங்கக்கூடியவரா மாறும். இன்னும் நிறைய பேரை நான் இன்னும் எழுப்பல, புரியுதா இல்லையா? நீங்க சொல்லுங்கம்மா, ஃபரிஷ்தோம் பர் என்ன அர்த்தம்? நீங்க அவரு இவரு என்ன பேர்? உங்க பேரு தௌஃபீக் அஹமது. எந்த ஊரு? மதுரை. மருதநாயகம், மதுரை. மதுரை சுல்தான் மருதநாயகத்தினுடைய சொந்த பூமி. ஃபரிஷ்தோம் பர் என்ன அர்த்தம்? மலக்குமார்கள், வானவர்கள் மீது. படிங்க, நீங்க கொஞ்சம் உருது படிங்க. ஈமான் லாயாமை, உருது மட்டும் படிங்க. के दिन पर. அந்த தின் அப்படிங்கிறது புதுசா இருக்கோ? தின்னா என்ன அர்த்தம்? யௌம், யௌமுல் மாலிகி யௌமுத்தீன்கிறோம்ல. கியாமத் கே தின், கியாமத்துடைய நாள். தின் அப்படின்னா நாள். கொஞ்சம் இழுத்தீங்கன்னா தீன், மார்க்கம். தீன் தாலியான்னு வச்சா இஸ்லாமிய மார்க்கம். தின் அப்படின்னா நாள், யௌம், பகல். அதுக்கு என்ன சொல்லுவாங்க உருதுல? தின். வெறும் தால் நூன் சேர், தால் நூன் சேர் தின், அவ்வளவுதான். கியாமத் நாள், புரியுதா? और इस पर, இதுக்கு என்ன அர்த்தம்? இதன் மீது. ஏதோ ஒரு டீட்டெயிலா சொல்ல வர்றாங்கிற போது இந்த மாதிரி கே அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்துருவாங்க. ஒரு வார்த்தை டீட்டெயில்டா சொல்ல வரும்போது ஆரம்பத்தில் என்ன கொண்டு வருவாங்க? கே. அதாவது अच्छी और बुरी तकदीर. படிங்க. अच्छी और बुरी तकदीर खुदा ताला की तरफ से होती है. अच्छी और बुरी तकदीर. अच्छीना என்ன அர்த்தம்? अच्छीना நல்ல, புரினா கெட்ட. अच्छीना நல்ல, புரினா கெட்ட. अच्छी और बुरी तकदीर, நல்ல மேலும் கெட்ட. தக்தீர்னா என்ன அர்த்தம்? விதிகள்.
தக்தீர்னா விதி. கதா அல் கதிர் அரபில, உருதுல தக்தீர். அச்சீனா என்ன அர்த்தம்? திருப்பி சொல்லுங்க. நல்ல. புரினா என்ன அர்த்தம்? கெட்ட. தக்தீர்னா விதி. சேர்த்து சொல்லுங்க. நல்ல மேலும் கெட்ட விதி. खुदा ताला की तरफ से होती है. खुदा ताला की என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கின்றது, நடக்கின்றன. நல்ல மேலும் கெட்ட விதிகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கின்றன. ஹோத்திஹனா என்ன அர்த்தம்? और மேலும். औरனா என்ன அர்த்தம்? மௌத் கே பாத், மரணத்திற்கு பிறகு. உठाए जाने पर, उठाए जाने पर. உठா அப்படிங்கிறது தெரியுதா? டாஹா, உठा, உठा. டாவ ஹாவ தனியா சொல்லக்கூடாது, ஒன்னா சொல்லணும். உठाए जाने पर, எழுப்பப்படுவதன் மீது. மௌத் கே பாத்னா என்ன அர்த்தம்? மரணத்திற்கு, மௌத்திற்கு பிறகு. உठाए जाने पर, எழுப்பப்படுவதன் மீது. என்ன சொல்ல வர்றோம்? எழுப்பப்படுவதன் மீது நான் என்ன செய்ய போறேன்? நான் ஈமான் கொண்டேன். சுருக்கமா நான் 7 விஷயங்கள் மீது ஈமான் கொண்டேன். ஒன்னாவது அல்லாஹ், இரண்டாவது மலக்குமார்கள், மூன்றாவது வேதங்கள், நாலாவது தூதுவர்கள், ஐந்தாவது அச்சி और बुरी तकदीर, அஞ்சாவது கியாமத்தா, அஞ்சாவது மறுமை நாள், ஆறாவது அச்சி और बुरी तकदीर, நல்ல மேலும் கெட்ட விதி. நன்மையும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. மனிதன் ரெண்டுக்கு மத்தியில. இன்சான் இன் दोनों के दरमियान है. நான் இடையில சொல்லக்கூடிய வார்த்தை உள்வாங்க. இன்சான் இன் दोनों के दरमियान है என்ன அர்த்தமா? இன்சான் இன் दोनों के दरमियान है தெரியல. மனிதன் இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறான். இன்சான் இன் दोनों के दरमियान है என்ன அர்த்தம்? மனிதன் இந்த ரெண்டுக்கு நடுவில். ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க, அச்சி और बुरी तकदीर, நல்ல மேலும் கெட்ட விதி. நமக்கு நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். ரெண்டையும் ஒரே பார்வையில பார்க்கணும். दोनों को एक ही नजर में देखना है. சொல்லுங்க தர்ஜுமா. எத? கெட்டதையும். अगर अच्छी बात होती है, अगर अच्छी बात होती है तो अल्हम्दुलिल्लाह, अगर बुरी बात भी होती है तो अल्हम्दुलिल्लाह. உஸ்தாது அன்னைக்கு கிளாஸுக்கு வந்துட்டாங்க. இது அச்சி பாத்தா புரி பாத்தா? மதரசால தலபாக்கள் ஹசரத் இன்னைக்கு லீவுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷப்படுவான் பாரு. ஆஹா, 2 குருண்டு நல்லா தூங்கலாம். அதுவும் மாஷால்லா ராஜியா மதரசால டேபிள் சேரு இப்படி கையை போட்டு தூங்கினானா ஹத்தம், லொஹருடைய பாங்கு தான். அதனால மாணவர்கள் இப்ப நீங்க வெளிப்படையா சொல்றீங்க ஹசரத் அச்சி பாத் ஹைர், ஆனா உள்ளுக்குள்ள என்ன சொல்லுது? ஹசரத் வந்துட்டாதான் ஷர்ரு. அன்னைக்கு தூங்க முடியாது. இப்ப நம்ம ஒரு ஏறக்குறைய 10:30 10:45 12 வரைக்கும் உங்களை தூங்க வைக்காம கொண்டு போறோமே, இது ஹைரா ஷர்ரா? உள்ள இருந்த வருதா இந்த பதில்? இல்ல நாளைக்கு ஹசரத் வராம இருந்தா நல்லா இருக்குமே, தூங்கவே விட மாட்டேங்கிறாரு. அப்போ அச்சி और बुरी तकदीर என்ன அர்த்தம்? நல்ல மேலும் கெட்ட விதி. खुदा ताला की तरफ से होती है, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது. ஹோத்தி ஹே ஏற்படுகிறது, நடக்கிறது, எல்லாமே சொல்லலாம். ஏற்படுகிறது. ஆமா, தனி வேர்ட்ஸுக்கான அர்த்தங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். और मौत के बाद उठाए जाने पर, उर्दू पढ़ेंगे, मौत के बाद
மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதன் மீது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடணும். ஈமான் லாயாமை என்ன அர்த்தம்? நான் ஈமான் கொண்டேன். எத்தனை விஷயங்கள் மீது ஈமான் கொண்டேன்? கித்னி பாத்தோம் பர் ஹம்னே ஈமான் லாயா. முதல்ல தர்ஜுமா சொல்லிடணும் எனக்கு. நீங்க சொல்லுங்க தர்ஜுமா. கித்னி பாத்தோம் பர் ஹம்னே ஈமான் லாயா. எத்தனை விஷயங்கள்? கித்னி பாத்தோம் பர் ஹம் ஈமான் லாயா. பதில் हम 7 बातों पर ईमान लाए. அது என்னங்கிறது கிதாப்ல இருக்கு. நாம் 7 விஷயங்கள் மீது ஈமான் கொண்டோம்ங்கிற பதில் கிதாப்ல இருக்கு. இதை வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி. तुम्हें किसने पैदा किया? तुम्हें किसने पैदा किया? உங்களை யார் படைத்தது? तुम्ही உருது எப்படி? உங்களை கிஸ்னே யார் பைதா கியா படைத்தான். மன் ஹலகக அரபில மன் மன் ஹுவ ஹலகக உன்னை படைத்தது யார்? ஹலகவுக்கு உருது அர்த்தம் என்ன? பைதா. ஹலகவுக்கு உருது அர்த்தம் என்ன? பைதா கர்னா படைத்தல். तुम्ही तुमको ரெண்டுக்கும் உருதுல ஒரே மீனிங் தான். உங்களை துமினா என்ன அர்த்தம்? உங்களை கிஸ்னே சொல்லுங்க அர்த்தம். பைதா கியா படைத்தது. ஜவாப் ஹமி சொல்லுங்க உருது படிங்க. ஹமி और हमारे माँ बाप और आसमानों और जमीनों और तमाम मखलूक को खुदा ताला ने पैदा किया. हमी எங்களை அந்த நூன் பாருங்க. நூன் நூனே மஜ்ஹூல். ஹமீன் அப்படி இல்லை. ஹமி நூனை தெளிவாகவும் சொல்லக்கூடாது, ஒரேடியா விட்டுறவும் கூடாது. ஹமி எங்களை और மேலும் ஹமாரே எங்களுடைய மா பாப் தாய் தந்தை வாலிதைன்னு சொல்லுவாங்க, மா பாப்னு சொல்லுவாங்க. தாய் தந்தை और மேலும் ஆஸ்மானோ வானவர்கள் और மேலும் ஜமீனோ பூமிகள். பூமிகள் அல்லது பூமி ஆய்வுகள் ரெண்டு விதமா இருக்கு. பூமியும் 7ஆக இருக்கு, இல்ல பூமியும் 1. ரெண்டு விதமான ஆய்வுகள் இருக்கு. இஸ்லாமிய ஆய்வு வந்து பூமியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே ஜமாஆக சொல்லல, வாஹிதாக பேசுறான். இந்த ஆயத்து யாருக்கா தெரியுமா? இந்த ஆயத்து ஹலக்கஸ் சமாவாதி வல் அர்த். சமாவாத் பன்மை. சமா உடைய பன்மை என்ன? சமாவாத். சமா உடைய பன்மை என்ன? ஆனா அல்லாஹ் அந்த பூமியை எப்படி சொல்ல? அருது அராதி. அருதுடைய பன்மை அராதியாக அல்லாஹ் சொல்லல. ஹலக்கஸ் சமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். ஆனா எங்கேயுமே பூமிகள் என்று அல்லாஹ் தாலா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பூமி எத்தனை? 1 தான். அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க? பூமிகள் அப்படின்னா நிலப்பரப்பை சொல்றாங்க. பல நிலப்பரப்புகளை, பல உலகத்துல மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தன்மை இருக்கல 4ஆக பிரிக்கப்படுது. அதில் 3 பகுதி முழுக்க முழுக்க தண்ணீரை கொண்டு, ஒரே ஒரு பகுதி நிலப்பரப்பை கொண்டு அல்லாஹ் பரப்பியிருக்கிறான். அப்ப அந்த ஒரு நிலப்பரப்புக்கு பேர் தான், ஒரு பகுதி நிலப்பரப்புக்கு பேர் தான் ஜமீனோ. பூமிகள், நிலப்பரப்புகள் இவை அனைத்தையும் और तमाम மக்லூக்கு படிங்க. மேலும் அனைத்து படைப்பினங்களை खुदा ताला ने अल्लाह ताला पैदा किया படைத்தான். பைதா கியானா என்ன அர்த்தம்? படைத்தான்.
புரியுதா? இப்போ நீங்க எந்திரிங்க. பேர் மறக்குது. யூனுஸ். ஜவாபு படிங்க. हमी हमारे और आसमानों ने और जमीनों और तमाम मखलूक और खुदा ताला ने पैदा किया. நீங்க எந்திரிக்குமா? உங்க பேர் என்ன? இவர் நீங்க தான் ஸ்கேல் வச்சிருக்கீங்களா கையில? உங்க பேர் என்ன? சாதிகுல் அமீன். நீங்க படிங்க. ஜவாப். आसमानों जमीनों खुदा ताला ने पैदा किया. எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் வரும். கூச்சப்படாம படிக்கணும். புரியுதா இல்லையா? ஹமீனா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. ஹமி எங்களை. और படிங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன அர்த்தம்? எங்களுடைய, நம்முடைய ரெண்டு விதமான அர்த்தம் வைக்கலாம். எங்களுடைய. அடுத்து படிங்க. ஆஸ்மானோ. இந்த நே எதனுடைய அடையாளம்? ஏற்கனவே சொன்னேனே, ஃபாயிலுடைய அடையாளம். அப்ப 7 வானங்கள் 7 பூமிகளை படைத்த ஃபாயில் யாரு? அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ்வுடைய பேரோட நே வந்திருக்க கரெக்டா? ரூல்ஸ் கரெக்டா இருக்கா? எங்கேயாச்சும் இடத்துல ரூல்ஸுக்கு மாற்றமா வந்தா நீங்க கேள்வி கேட்கணும். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்த ஃபாயில் யாரு? ஹாலிக் யாரு? அப்ப அவன் பேரோட என்ன வந்திருக்கு? நே. அப்ப அது என்ன அடையாளம்? அது நே ஃபாயிலுடைய அடையாளம். படிங்க. சுவால் கேள்வி. பாருங்க, புக்க பாருங்க, உட்காருங்க. अल्लाह ताला ने दुनिया को किस चीज से पैदा किया? உருதுவுடைய எழுத்து பாருங்க, அப்படியே படி மாதிரி இருக்கும், ஏனி மாதிரி. இப்படியே கிஸ் சீஸ் மேல இருந்து கீழே இறங்கும். அரபி அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும், ரைட் டு லெஃப்ட். உருது அப் டு டவுன், அப் டு மேல இருந்து கீழே. சீஸ் அப்படியே அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கற்பனையிலே ஓட்டணும். சீம் யா ஜா படி மாதிரி இறங்குதா? சீம் யா அப்படி இப்படி இறங்கும், அப்படியே மேலேருந்து கீழே. ரைட் டு லெஃப்ட்டும் இருக்கும், மேலேருந்து கீழவும். இதான் ஹேண்ட் ரைட்டிங். அந்த எழுத்து முறையை நம்ம என்ன செய்யணும்? பழகணும். अल्लाह ताला ने दुनिया को किस चीज से पैदा किया? फारूक, फारूक बने यूसुफ तर्जुमा. எந்த வஸ்துவால், எந்த பொருளால்
என்ன மெட்டீரியல் அல்லாஹ் யூஸ் பண்றான்? இந்த பூமியை படைக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் இல்லாம இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? அந்த மெட்டீரியல் செட் பண்ணாம ஏதாச்சும் ஒன்று உருவாக முடியுமா? இந்த கிளாஸ்ல, இந்த ஃபேன்ல, இந்த லைட்ல எல்லா மெட்டீரியல் இருக்குல்ல. அப்போ இந்த உலகத்தை எந்த மெட்டீரியலை வச்சு அல்லாஹ் கொண்டு வந்தான்? என்ன ஃபேக்டரி இருக்கு அல்லாட்ட? என்ன கடை இருக்கு அல்லாட்ட? எந்த மெட்டீரியல் அல்லாஹ் யூஸ் பண்ணி இந்த கண்ணு, மூக்கு, காது, தோல், தொப்பி, ஜுப்பா அல்லாஹ் எப்படி படைச்சான்? பதில் என்ன? अपनी कुदरत படிங்க. अपनी எல்லாரும் படிங்க. और अपने हुक्म से पैदा किया. अपनी कुदरत और अपने हुक्म से पैदा किया. अपनी कुदरत அரபி வார்த்தை குதரத்துல்லா. அப்படி குதிரத் என்ன அர்த்தம்? உட்காரு. தன்னுடைய அப்படி இருக்குல்ல. அப்ப அப்படி குதிரத்துனா தன்னுடைய வல்லமை. और மேலும். இப்பதான் நம்ம போயிட்டு வந்தீங்க, இன்டர்வெல் விட்டாச்சே, ஒழு செய்யணுமா? அந்த இன்டர்வெல்லே சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். अपने हुकुम से ना, हुकुम அரபி வார்த்தை தானே. கட்டளை, சட்டம். கட்டளைன்னு சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் எழுதிக்கிங்க. ஹுக்கும் கட்டளை, சட்டம். அரபில சொல்லுந்தா அல் அம்ரு வஸ்ஸாபிதா. அம்ரு உத்தரவு, ஜாபிதான்னு சட்டம். ரெண்டுக்கும் உருதுல ஹுக்கும். अपने हुकुम से தன்னுடைய கட்டளையால் பைதாக்கியா என்ன அர்த்தம்? படைத்தான். உருது படிங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பனி என்ன அர்த்தம்? படைத்தான். தன்னுடைய வல்லமை மேலும் தன்னுடைய கட்டளையால் படைத்தான். என்ன ஏதோ டவுட் கேட்குறீங்க? கேளுங்க. நீங்க தான் தம்பி, கேளுங்க. நீங்க டவுட் என்னமோ கேட்க வரீங்க. அந்த வார்த்தை கேட்குறீங்களா? படிங்க, அந்த வார்த்தை படிங்க. अपनी कुदरत अपने हुक्म से पैदा किया. புரியுதா? अपनी குதிரத்னா தன்னுடைய வல்லமை. குதிரத்னா என்ன அர்த்தம்? வல்லமை. அவர் अपने हुक्म सेனா கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை தானே அந்த சூரா யாசின்ல வருது இல்ல, குன் ஃபயகுன். மெட்டீரியல் அல்லாஹ் யூஸ் பண்ணானா? மெட்டீரியலே என்னன்னா அல்லாஹ்வுடைய வல்லமை. अल्लाह अपनी कुदरत से पैदा किया. किसी चीज की जरूरत उसको नहीं है. किसी चीज की जरूरत என்ன அர்த்தம்? எந்த வஸ்துடைய தேவையும் அவனுக்கு இல்ல. எதை கொண்டு அல்லாஹ் படைச்சான்? குதிரத், வல்லமை. ஆகு அப்படின்னா ஆயிரும். இந்த காலி இடத்துல ஒரு வஸ்துவை அல்லாஹ் உருவாக்குறான்னா டக்குன்னு அப்படி உருவாயிரும். டக்குன்னு மனிதன் உருவாயிருவான். இருந்தாலும் அல்லாஹ் சிறுக சிறுக 6 நாட்களில் ஒட்டுமொத்த உலகத்தில் உருவாக்கணும். फी सित्तति अय्याम. अल्लाह आसमान और जमीन और उन दरमियान के चीजों को, சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க. आसमान, தமிழ், வானம், और जमीन, भूमि, और दरमियान के चीजों को, அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் 6 दिनों में पैदा किया. 6 दिनों में அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 நாட்களில் படைத்தான்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா படைக்கிறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு அல்லாஹ்ட்ட? ஆயுதங்கள் இருந்துச்சா? இல்ல. எதை கொண்டு படைச்சான்? குதிரத் और अपने हुक्म से पैदा किया. ओके. सवाल, केल्वी, जो लोग अल्लाह ताला को नहीं मानते उन्हीं क्या कहते हैं? जो लोग खुदा ताला को नहीं मानते उन्हीं क्या कहते हैं? हाँ, जो लोग. சொல்லுங்க அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கூட கூட டிராவல் ஆகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் நாம சொல்லுவோம்னு எதிர்பார்க்க கூடாது. ஜோ லோக்னா என்ன அர்த்தம்? எந்த மனிதர்கள், எந்த மக்கள் खुदा ताला को, அல்லாஹு தாலாவை, खुदा ताला को என்ன அர்த்தம்? அல்லாஹு தாலாவை நஹி மான்தே, ஏற்பதில்லையோ. எந்த மக்கள் அல்லாஹு தாலாவை, அதாவது நாஸ்திகர்கள், நார்த்திகர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இயற்கையே அனைத்தும், கடவுள் என்பது இல்லை, இயற்கை தானா உருவாயிருச்சுங்கிறாங்கல்ல, அவங்கள உன்ஹி கியா கஹதே ஹை, உன்ஹி அவர்களை என்ன சொல்லப்படும்? அவர்களுக்கு இஸ்லாம் வைக்கக்கூடிய லேபிள் என்ன, பேர் என்ன? உன்ஹி காஃபிர் கஹதே ஹை, அவர்களை சொல்கிறார்கள். அவர்களை யார் அல்லாஹ்வை சுத்தமா ஏத்துக்கிறது இல்லையோ, ஷிர்க் வேற, இணை வைத்தல் வேற. குஃப்ருங்கிறது என்ன? முற்றிலும் இறை நிராகரிப்பு. அது தானா உருவாயிருச்சு. அப்படின்னா சோறு சமைக்காதீங்க, தானா உருவாகுதான்னு பார்ப்போம். எப்படி? துணி துவைக்காதீங்க, தானா சுத்தமாகுதான்னு பார்ப்போம். ஆகுதா? சோறு சமைக்கவே கூடாது, தானா உருவாயிரணும். ஆகுமா? பள்ளிவாசலை நாம கட்டக்கூடாது, தானா உருவாயிருதான்னு பார்க்கணும். ஆகுமா? அது என்ன ஜீபும்பாவா? ஆயிருன்னா ஆயிரத்துக்கு. அப்போ எதுவுமே தானாக என்ன ஆகாது? மனிதன் உழைக்கணும், மனிதன் செயல்படணும். அப்போ எந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில்லையோ அவர்களை என்ன சொல்லப்படும்? உன்ஹி காஃபிர் கஹதே ஹே. படிங்க. அவர்களை காஃபிர் என்று சொல்வார்கள். என்னமா? வெளியே போகணுமா? ஏன் இப்ப வெளியே போனா? பாங்கா பாங்கா பள்ளிவாசல் இதான பள்ளிவாசல்? ஃப்ரெண்டு வெளியே தொழு வைக்க போறீங்களா? பாங்க கொடுக்க எங்க போகணும்? பக்கத்தில் அங்க ஷெட்டுக்கு போகணுமா? அங்க பள்ளிவாசலுக்கா? எங்கம்மா இருக்கு பள்ளி? ஃபத்தஹ் பள்ளிக்கு பாங்க சொல்ல போகணுமா? பொறுப்பா? மசீம் மஸ்து பள்ளிக்கா? ஓ சரி, போங்க போங்க. 12:45 தானே பாங்க? 12:45 தானே? இங்கேருந்து எப்படி போவீங்க நீங்கள்? சைக்கிள் இருக்கா? பக்கம் தானே? சரி. ஃபத்தஹ் பள்ளிக்கு பாங்க சொல்ல போகிறேன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஒன்றுக்கு நான் 10 தடவை கேள்வி கேட்டு 10 தடவை. இங்கே ஃபத்தஹ் பள்ளி இருக்குது, மக்கா பள்ளி இருக்குது, அதானே? இது அபூபக்கர் பள்ளி. இந்த சரௌண்டிங்கில் இந்த 3 பள்ளிவாசல் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எந்திரிங்கம்மா. அவங்க வீக்கில் தருவாங்க. பேர் எனக்கு வர மாட்டேங்குது. பேர் டக்குன்னு வரல. அலிமுல்லா. அலிமுல்லா. அலீம் அல் புகாரி யாரிய? ரைட்டு, அலிமுல்லா புகாரி. அந்த சுவால் ஜவாப் படிங்க. जो लोग नहीं मानते, जो लोग पढ़ेंगे नहीं मानते उन्हीं क्या कहते हैं?
அவர்களை. ஜவாப் படிங்க. மேல இருக்கு பதில். உன்ஹி, அந்த வார்த்தையை சொல்லும் போது உன்ஹி எப்படி சொன்னோம்? எப்படி சொல்லணும் தம்பி? உன்ஹி, நூன் ஹா ஒன்னா இருக்கணும். உன்ஹி காஃபிர் கஹ்தே ஹே. அந்த வார்த்தை ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கணும், உச்சரிப்பு முறை கரெக்டா இருக்கும். சரிங்களா? உட்காருங்க. சுவால், சுவால் கேள்வி. இதுல ஏற்கனவே வந்த வார்த்தைகள் நிறைய வர்றதுனால தர்ஜுமா கொஞ்சம் நீங்களே பண்ண பழகணும். அப்படிதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போவீங்க. அடுத்து என்ன செய்வோம்னா, ஒருத்தருக்கு ஒரு 2 சுவால், ஒரு 4 வரி, ஒரு 4 லைன் கொடுத்துருவோம். இவர் முத்தாலா பண்ணிட்டு வந்து என்ன செய்யணும்? படிச்சு காட்டணும். அப்ப இதுதான் அடுத்த கட்டம். நீங்க 4 லைன் எடுத்துக்கணும். அசத் நான் இதை பார்த்துட்டு வர்றேன், படிச்சுட்டு வர்றேன்னு சொல்லணும். நீங்களே படிக்கணும், நீங்களே என்ன செய்யணும்? தர்ஜுமா வைக்கணும். நீங்க நம்ம உஸ்தாத் கூப்பிடுறாங்களா? சுவால் கிளாஸ் எப்போ முடிக்கலாம்? உங்கள் சாய்ஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான். பாங்கு 12:45 50. ஓகே. இப்ப என்ன சொன்னா, நீங்களே படிச்சுட்டு என்ன செய்யணும்? இப்ப படிங்க. ஜோ லோக் खुदा ताला के सिवा और चीजों की पूजा करते हैं. வந்துருச்சா தமிழ் வார்த்தை? பூஜை, பூஜா, பூஜை. நம்முடைய இபாதத்துக்கு பூஜைன்னு சொல்லக்கூடாது. நவுது பில்லா. நம்முடைய இபாதத்துக்கு பேர் என்ன தம்பி? நம்முடைய வணக்கத்துக்கு பேர் என்ன? இபாதத்து. மாற்றார்களுடைய வணக்கத்திற்கு பேர் பூஜா. தமிழ்ல பூஜை, உருதுல பூஜா. அப்ப ரெண்டுமே லிங்க் ஆயிருச்சா? தமிழ் உருதுவும். இத்தனை நாளா நாம தெரிஞ்சுக்கிட்டது உருது உருவானது எதன் மூலமா? இங்கிலீஷு, பாரசி, சமஸ்கிருதம், அரபி. ஆனா இப்ப எது வந்துருச்சு? இப்போ டவுட் என்னன்னா, பூஜையிலிருந்து பூஜா வந்துச்சா இல்ல பூஜால இருந்து பூஜை வந்துச்சான்னு தெரியல. எது ஆதிமொழி? இதுல ஆதிமொழி தமிழ். அப்ப தமிழ்ல இருந்தா உருதுக்கு எடுத்திருக்கிறாங்க. தமிழ்ல இருந்து உருதுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஜோ லோக் அர்த்தம் என்ன? அதாவது கேள்வியா வரும்போது எந்த மனிதர்கள், खुदा ताला के सिवा, பழைய வார்த்தை தான் அர்த்தம் வைங்க. அல்லாஹு தாலாவை தவிர, और மேலும், சில இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை மாத்திரலாம். மற்ற, और இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மற்ற. இந்த இடத்துல நான் ஒரு புது மீனிங் சொன்னேன்னா அந்த இடத்துல அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல औरங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மற்ற. சீஸோங்கி வஸ்துக்களை, பூஜா கர்த்தே ஹை வணங்குகிறார்களோ, எந்த மனிதர்கள் அல்லாஹு தாலாவை தவிர மற்ற விஷயங்களை நீங்க அப்படியே சொல்லிருங்க பூஜை செய்கிறார்களோ. என்ன செய்கிறார்கள்? பூஜை சாமான்கள்லாம் வச்சு நடுவில் ஒன்று அது ஒரு என்னமோ மாரியம்மாங்கிறதும், அப்புறம் இந்த பக்கம் விநாயகருங்கிறதும், அந்த பக்கம் லட்சுமிங்கிறதும் அப்படின்னு சொல்லி பல நவுதுபில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லேபிள் இருக்கும். உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், இது யாரு இது யாரு இது யாரு இது யாருன்னு கேட்டா, இது அப்படியே காபத்துல்லாவுடைய அந்த சுற்றி இருந்த ஷிர்க் இருக்குல்ல, காபத்துல்லாவை சுற்றி இருந்த சிலைகள் மொத்தம் எத்தனை? 300. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கடவுள். அப்ப 360 நாளைக்கு எத்தனை கடவுள்? 360 கடவுள். இப்ப இங்க இந்துக்கள் வீட்டில் வச்சிருக்கிறது எத்தனை? 360 இருக்கு. ஒரு 5, ஒரு 6, ஒரு 7, ஒரு 8. ஆனா இதை விட அவன் எத்தனை வச்சிருந்திருக்கான் அரபு நாட்டுல? 360. யார் இதுல மெஜாரிட்டி? அரபு நாட்டு முஷ்ரிக்குகள் தான் மெஜாரிட்டி. நம்ம ஆளுங்க பாவம் ஒரு 7-8 தான். அப்ப இந்த ஷிர்க்கை விட அந்த ஷிர்க்கு மோசமானது.
நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை விட ரசூலுல்லாவை சுற்றி இருந்த முஷ்ரிக்கீன்கள் பயங்கரமானவர்கள். அப்ப நம்முடைய போராட்டத்தை விட அவர்களுடைய போராட்டம் எப்படி இருந்துச்சு? எப்படிமா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 10 ஒன்னா சேர்த்து ஒன்னாக்குறது ஈஸியா, ஒரு 1000 ஒன்னாக்கி ஒன்னாக்குறது ஈஸியா? நீங்களாம் தலபாக்கள்ங்கிறனால ரொம்ப நுணுக்கமா கேட்கிறேன். ஒரு 10 நம்பரை ஒன்னாக்குறது ஈஸியா, ஒரு 1000 செதறி கிடக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னாக்குறது ஈஸியா? அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய இந்துக்கள் எத்தனை வணங்குறாங்க? ரசூலுல்லாவோடு இருந்த இந்துக்கள் 360 கடவுள். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாக்குனாங்கல்ல, அதுக்கு தான் 13 வருஷம். எத்தனை வருஷம்? இப்போ ராஜியா மதரசாவினுடைய நிர்வாகம் திடீர்னு ஒரு சட்டம் போடுது, அடுத்த வருடத்திலிருந்து நம்முடைய மதரசாவினுடைய சிலபஸ் 7 வருடங்களாக ஆக்கப்பட்டன. இப்போ எத்தனை வருஷம்? 5. அடுத்த வருஷத்திலிருந்து நாங்கள் 7 வருடங்களாக ஆக்கி கொண்டோம். எனவே நீங்கள் எல்லோரும் 7 வருடங்களை நிறைவு செய்யுங்கள் அப்படின்னா இன்னைக்கே பெட்டியை தூக்கிடுவோம். அந்த அளவுக்கு பொறுமை பத்தாது உஸ்தாத். நீங்க உங்களோட வச்சுங்க, நாங்க எங்களோட இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் பல வாசல்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. நாங்க நினைச்சா திருச்சியில படிப்போம், நினைச்சா விக்கிரவாண்டிக்கு போவோம், நினைச்சா சென்னைக்கு போவோம், நினைச்சா புதுக்கோட்டைக்கு போவோம். அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மாறுறான் அப்படின்னா இவன் லட்சியவாதி கிடையாது, இவன் ஒரு கோழை. இருந்த இடத்துல இருந்த ஸ்தாபனத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்தை 7ஆக்க என்னால முடியல அப்படின்னா, ஒரு 13 வருடம் ஒரு தனி மனிதருடைய போராட்டத்தை நீங்க நினைச்சோம். எத்தனை வருஷம்? தனி மனிதருடைய போராட்டம். எவ்வளவு பெரிய சேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாமெல்லாம் யாரு? அவர்களுடைய வாரிஸ் தானே. அப்ப நமக்கு 5 வருஷம் போதுமா? குறைஞ்சபட்சம் அந்த மக்கத்து வாழ்க்கை 13 வருஷம் நம்முடைய சிலபஸ்ல இருக்கணும்ல. ஆக்கிரலாமா? நாளைக்கே ஃபைசுல் பாரியாஸ்ட ஒரு மஷூரா சொல்லிடுவோமா? மக்கத்து வாழ்க்கையாக 13 வருஷம் சிலபஸ். பயப்படாதீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க லட்சியம் வைக்கணும். 5 வருஷத்தோட கிதாபை மூடிட்டு போய் தூங்கிடாதீங்க. உங்களுடைய கல்வி பயணம் எதுவரை இருக்கணும்? 13 வருஷம் இருக்கணும். அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் பிபிஏ, எம்பிஏ, பிகாம், எம்காம், பிஎட், எம்எட், இது ஒரு லைன், இது துனியா. ஒரு பக்கம் ஆகிரத், ஹாஃபிஸ், ஆலிம், காரி, ஃபாவில், முஃப்தி, அஃப்ஸலுல் உலமா, தௌரத்துல் தஹஸ்ஸுஸ் ஃபில் ஹதீஸ், அதப் அப்படின்னு இந்த பயணங்கள் தொடர்ந்தீங்கன்னா 35 வருஷம் வரைக்கும் நீங்க மார்க்க கல்வியை தாராளமாக பயிலலாம். இதே நீங்க நதுவாவுக்கு போயிட்டீங்க, தாருலும் நதுவத்துல் உலமா லக்னோ போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களே கல்வி கடலா இருப்பாங்க. மாணவர்களே எப்படி இருப்பாங்க? கல்வி மேதைகளாக இருப்பாங்க. அவ்வளோ திறமையான சிலபஸ் இருக்கு. அதனால உங்கள்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கொள்றேன், இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாமே வந்துருச்சுங்கிற மூட நம்பிக்கைக்கு போயிடவேன். அது எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. புரியுதா இல்லையா? இப்போ விஷயத்துக்கு வந்துடுமா? கம் த பாயிண்ட். வி ஆர் கமிங் த பாயிண்ட். जो लोग खुदा ताला के सिवा, படிங்க, எவர்கள் அல்லாஹு தாலாவை தவிர और चीजों की पूजा करते हैं, மற்ற விஷயங்களை பூஜை செய்கிறார்களோ, या 2-3 खुदा मानते हैं, அல்லது 2-3 கடவுளை நம்புகிறார்களோ. இருக்கா இல்லையா? அப்படி ஆக்கணும் தெரியும். யா 2-3 அல்லது 2 என்ன அர்த்தம்? 3 2-3 கடவுளை மான்தே ஹே நம்புகிறார்களோ. மான்தேனா என்ன அர்த்தம்? நம்புறது. உனி கியா கஹதே ஹே, அவர்களை என்னவென்று சொல்லுவார்கள்? என்னவென்று சொல்லப்படும்? ஜவாப், பதில், ஐசே லோகோங்கு, இத்தகைய மனிதர்களை காஃபிர், காஃபிர் என்றும்,
முஷ்ரிக் முஷ்ரிக் என்றும் கஹ்தே ஹே சொல்வார்கள். இத்தகைய மனிதர்களுக்கு கேள்வி என்ன? அல்லாவை தவிர வேற ஏதாவது பூஜை பண்றது ஒண்ணு, ரெண்டாவது கடவுள் ஒன்றல்ல 2-3 கடவுள் இருக்குன்னு சொல்லி யார் நம்புறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? காஃபிர் மேலும் முஷ்ரிக்குன்னு சொல்லுவோம், 2 பேரும் சொல்லுவோம். இதுதான் பறந்து விரிந்து வேற வேற பேர், ஹிந்து, கிறிஸ்டின், புத்தர்கள், ஜெயினர்கள், வைணவர்கள், இதெல்லாம் நாம வச்ச பேரு. பொதுவாக இஸ்லாம் வழங்கக்கூடிய பேர் முஷ்ரிக், காஃபிர். நாமெல்லாம் முஃமின், முஸ்லிம். அவர்கள் யார்? முஷ்ரிக், காஃபிர்.